ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே வீடியோலேயே கோல்டை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி பர்ஃபார்ம் ஆகும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து கோல்டு வந்து அப் ட்ரெண்ட் தான். எஸ்டர்டே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஈக்குவலான டபுள் டாப் இருக்குது, மார்க்கெட் வந்து ஹையர் ஹை வச்சிருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, செல் சைட்லேருந்து பை சைட் மூவ் ஆகிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி என்ட்ரிஸ் இருக்கும், எங்கெல்லாம் என்ட்ரி போடலாம், அந்த மாதிரி எல்லா இதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேற்று சொன்னதான். நேற்று எஸ்டர்டே வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் வேணால் பின் பண்ணுறேன் என்னோட சேனலில். எஸ்டர்டேல வந்து நேற்று நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ட்ரி எடுத்து இந்த ப்ரீவியஸான இந்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸான ஹை வரைக்கும் டார்கெட் செட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நேற்று வந்து மார்க்கெட் அந்த ப்ரீவியஸான ஹை வந்து ரீச் பண்ணிச்சு. ஒரு 1:2 வந்து கிடச்சிருக்கும். மாடி ஒரு சின்ன வந்து கரெக்ஷன் வந்துச்சு. நான் வந்து நேற்று எக்ஸ்ட்ரா வந்து ஃபிப்னசி ரீட்ரேட்மெண்ட் வந்து ஓவராலாக இது ஃபிப்னசி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 50% வருது, இங்கே வருது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் நேற்று இங்கே வரைக்கும் போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராப் தான். இது வந்து ஒரு நல்ல ட்ராப் தான் இந்த ஏரியாவில். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கீழே இந்த இடத்து வரைக்கும் நேற்று வரும்னு நான் நினச்சேன். ஆனால் பட் இந்த இடத்துலயே போயிடுச்சு. பட் இன்னைக்கு இந்த இவ்வளோ தூரம் போயிட்டு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் ஓவரால் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ஏரியாவுக்கு வந்துச்சு ஆல்மோஸ்ட். நேற்று மார்க்கெட் வந்து ரெண்டு என்ட்ரி பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ரெண்டு என்ட்ரி பாயிண்டில் வந்து நம்மளுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம என்ட்ரி போகலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே தான் சொல்லியிருந்தேன். 50% இங்கே தான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு சின்ன டிமாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்குதுங்கன்னா இந்த ஏரியா வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஓவராலாக இந்த 2003 ஓவரால் ஏரியாவே டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் திருப்பி புல் பேக் ஆகும். எதுவுமே நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் சொல்லலாம். இங்கே இருந்தால் இந்த ப்ரீவியஸ் லோவோட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் இங்கே வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இல்லை இந்த இடத்துல இங்கே ஒரு பாருங்க ஒரு சின்ன டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த இடம்னா ஓவராலாக நீங்கள் இது கீழே வச்சுக்கலாம் அப்படி சொன்னீங்க. ஓவராலாக இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. ஓவராலாக இந்த இடத்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுதுன்னா நம்ம ஓவராலாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் போட்டுக்கலாம். மேபி இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் போட்டு இந்த இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து எப்பயுமே சொன்னதான் ப்ரீவியஸான இந்த ஓவரால் ஹை தான். டார்கெட் சொன்னது இந்த ஓவராலாக 2045 தான் ஓவரால் டார்கெட்டு. அது வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போகும். பட் இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 232618.8 அந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கொடுக்கல. நான் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். பட் மார்க்கெட் 1 ஹவர்லையோ 2 ஹவர்லையோ எந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. இன்னும் பியரிஷில் தான் இருக்குது. கேண்டில் ஃபண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு வந்துடும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு நேற்று நான் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே நேரத்தில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலோ ஒரு பின்பாரோ ஒரு ஹேமரோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் சைடில் ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எதுவுமே இதில் ஃபார்ம் ஆகலை. இப்போ மார்க்கெட் என்ன பேசுறது இருக்குது. மேபி இன்னும் இப்போ 15 ஆல் ஓவர் எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து என்னதான் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஏன்னா ஸ்ட்ராங்காக கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, மார்க்கெட் மூவ் ஆகுங்கிற கன்ஃபர்மேஷன் நம்ம வரல. இல்லை அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து பிரேக் ஆகி நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் போச்சுன்னா நம்ம என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறதால சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ ஃபுல்லாக பேரிஸில் இருக்குது. இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது கிடைக்கல. என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது இப்போ மார்க்கெட் நல்லா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுச்சுன்னா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் வச்சு நெக்ஸ்ட் என்ட்ரி மூவை கேப்சர் பண்ணலாம். ஓவரால் இந்த இடத்துல என்ட்ரி போட்டால் ஓவரால் வந்து இங்கே வரைக்கும் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.